Hi friends, welcome to our channel Subbu Travel Vlog. நம்ம ஏற்காடு 2 நாள் ட்ரிப் வந்திருக்கோம். நம்ம தங்க போறத பத்தி சொல்ல போறோம். நம்ம தங்க போறது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார் ஹோட்டல். அந்த ஹோட்டல் பேரு கிராண்ட் சிக்னேச்சர் ஹோட்டல் அண்ட் ஸ்பா. அதுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். நான் போயிட்டு உங்களுக்கு அந்த ஹோட்டலோட வியூ, அந்த ஹோட்டல் ரூம் எப்படி இருக்கு, அந்த ஃபுட்ல எப்படி இருக்கு, அந்த ஹோட்டலோட டோட்டல் டூரையும் உங்களுக்கு காட்ட போறோம். இப்போ நம்ம அங்க தான் போயிட்டு இருக்கோம். நம்மளோட நீங்களும் டிஜிட்டல் டிராவல் பண்ணுங்க சுப்பு டிராவல். இன்னைக்கு ஒரு சாட்டர்டேங்க. நம்ம சாட்டர்டே சண்டே 2 டேஸ் இந்த ஹோட்டலில் தான் தங்க போகிறோம். இந்த ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஸ்டார் கேட்டகிரி ஹோட்டல் கிராண்ட் சிக்னேச்சர் ஹோட்டல் அண்ட் ஸ்பா. ஏற்காட்டிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. வியூ பார்க்குற மாதிரியான ஒரு அட்டகாசமான இடத்துல இருக்குது. அப்படி ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். கார் பார்க்கிங் இருக்குது, வெளியே ஸ்பேஸ் எல்லாம் நல்லாவே இருக்குது. நம்ம அடுத்து வாங்க உள்ளே போகலாம். தங்குற ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஹோட்டல் சிக்னேச்சர். நம்ம இங்கே தான் 2 நாளைக்கு செம்ம ஜாலியாக இருக்க போகிறோம், ஜாலி பண்ண போகிறோம். நம்ம ரூமுக்கு போகலாங்க. ஸ்டெப்ஸ்லாம் பாருங்கள், பூச்செடியில் வச்சு நான் ஒரு அட்டகாசமான இதில் வச்சுருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் ஹோட்டலில் பெங்களூரு மங்களூர்லாம் தங்கியிருக்கோம். அந்தளவு இருக்கா இல்லை அதில் இன்னும் வேறு லெவலாக இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனுக்கு பக்கத்துலேயே இது போட்டிருக்காங்க, சோஃபா போட்டிருக்காங்க. நம்ம அந்த வரவேற்கிற மாதிரி ஒரு பூச்செடியில் பூ வச்சு பிரகாசமாக இது வச்சுருக்காங்க. இது ரிசப்ஷனுங்க. ரிசப்ஷனில் பார்த்தீங்கன்னா லைட்டாக மியூசிக் போட்டு ஒரு வியூ போல் ஓட்டுற மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம ரிசப்ஷனில் போயிட்டு நம்மளோட ரூம் அலோகேஷன் வந்துட்டு ரூம் கீ வாங்கிக்கலாம். நம்ம ரூம் கீ அலோகேஷன் வாங்கிட்டோங்க. நமக்கு 208 ரூம் அலோகேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. போய் நம்ம ரூம் எப்படி இருக்குது, நம்ம ரூம் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாட்டர் ஃபவுண்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ வாட்டர் வரல, பூஞ்சட்டியில் வச்சு தண்ணியில் வர மாதிரி 2 குக்கர் மாதிரி வச்சுருக்காங்க. இதுக்கு நைட்டில் இது லைட்ஸ் போட்டு ஈவினிங் டைமில் ஆன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை ஆன் பண்ணால் உங்களுக்கு காட்டுறோம் எப்படி இருக்குன்னு காட்டுறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே நமக்கு செகண்ட் ஃப்ளோர் கொடுத்துருக்காங்க. ரூம் நம்பர் 208 கொடுத்துருக்காங்க. இதில் மேலே போகிறதுக்கு நமக்கு ஸ்டெப்ஸும் இருக்குது, லிஃப்ட்டும் இருக்குது. நம்ம 2 இது யூஸ் பண்ணி போய்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஃபங்க்ஷன் நடக்க மாட்டேங்குதுங்க. நல்லா பலூன் செட்டப்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. இந்த பலூன் பார்க்கும்போது நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு குஷியாக இருக்க மாதிரி, நம்ம குஷியாக மாதிரி ஆகுது. நல்லா பலூன் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, நல்லா கலர்ஃபுல்லாக. நம்ம சோஃபாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஷன் பண்ணலாம் உட்காந்துருந்தோம். நம்ம லிஃப்ட் வரதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ லிஃப்ட் வந்துருச்சு. வாங்க நம்ம ரூமுக்கு போகலாம். நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு போயிட்டுருக்கோம். லிஃப்ட்டு சூப்பராக இருக்குங்க. நல்லா ஃபுல்லாக வச்சு அட்டகாசமாக இருக்குது. அதெல்லாம் ஃபேன் வச்சுருப்பாங்க. நம்ம ரூம் நம்பர் 208 வாங்க. 204 215 அங்கே இருக்குது. மேலே போகலாம். அந்த ஃபவுண்டன் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஃபவுண்டன் பாருங்கள். அந்த வியூ பார்த்தீங்கன்னா இங்கிருந்து தெரியும் உங்களுக்கு. நல்லா இங்கிருந்து வர மாதிரி, கீழே இருந்து பார்த்தோம் இல்லைங்களா, இது மேலேருந்து வர மாதிரி. ரூம் நம்பர் 206 இருக்குங்க. 208 நம்ம ரூமை காணோம். அங்கே வந்து பார்த்தா ஒரு கேப் இருக்குது. ஆனால் ஆமாங்க, இதுக்குள்ளே இருக்குங்க. இங்கே பாருங்க 207 208 இருக்குது. நம்ம 208 ரூமுக்கு வந்துட்டோம். கீ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீ கிடையாதுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்சர் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கார்டு தான் கொடுப்பாங்க. இந்த கார்டு நம்ம இதில் வைக்கும்போது ஸ்கேன் ஆகி டோர் ஓப்பன் ஆயிடும். உள்ள ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி ஸ்கேன் ஆகுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஓப்பன் ஆயிடுச்சு. வெல்கம் அப்படின்னு சொல்லி லைட் ஏரியா இருந்துச்சு. நம்ம ரூம் நம்பர் 208 ஓப்பன் பண்ணி உள்ள போயிடலாம். வாவ், நல்லா ஒரு அட்டகாசமான ரூமாக இருக்குங்க. ஒயிட் அண்ட் ஆரஞ்சு கலரில் நமக்கு பெட் கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம ரூம் லைட் ஆன் பண்ணிடலாம். இந்த நம்ம கீ போட்டோம்னா தான் ஆன் ஆகும். நம்ம எல்லாம் லைட் ஆன் பண்ணிட்டோம். லைட் பாருங்கள், எல்லோ லைட் ஒயிட் லைட்டுன்னு சொல்லி ஒரு கலர்ஃபுல்லான இதாக கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் பாருங்கள், மேட் ஃபினிஷிங் மாதிரி
நல்லா ஒரு சூப்பராக மேட் ஒட்டி அட்டகாசமாக வச்சுருக்காங்க. ஏன்னா இங்கே குளிர் அதிகமாக இருக்கும். வெறும் தரையில் இருந்தோம்னா நமக்கு கால் ஜில்லுன்னு வரதுனால மேட் போட்டு அந்த இது கொடுத்துருக்காங்க. பெட்டு பாருங்கள், ஒரு ஒயிட் அண்ட் ஆரஞ்சு கலரில் நமக்கு 2 டவலோட வித் பெட்ஷீட்டோட கொடுத்துருக்காங்க. 4 பில்லோ இருக்குது, 2 சின்ன பில்லோ கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது. நீங்கள் உட்காந்து டபுள் பெட்ரூமுங்க. ஒரு 3 பேர் வரைக்கும் அதில் நம்ம ஸ்லீப்பிங் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கிளாஸ் இருக்குங்க. இங்கே கிளாஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஹாட் வாட்டர் போடுறதுக்காக வாட்டர் ஹீட்டர் வச்சுருக்காங்க. 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஒன்று வச்சுருக்காங்க. டீ கப் 2 இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ மிக்சடு, காஃபி மிக்சடுன்னு சொல்லி இந்த பாக்கெட் வச்சுருப்பாங்க. இந்த பாக்கெட் பாருங்கள், நீங்கள் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். இது ஹாட் வாட்டரில் இதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி குடிச்சு அப்படியே நம்ம டீ ரெடி பண்ணி நம்ம இங்கேயே குடிச்சிக்கலாம். அப்புறம் சாக்லேட்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் கிளாஸஸ் இருக்குது, வாட்டர் கிளாஸஸ் இருக்குது. ட்ரெஸ்ஸிங் டேபிள் நல்லா சூப்பராகவே இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஆரஞ்சிலே எல்லாமே பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் டேபிள் செட்டப்பில் ஒரு பார்க்கில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டஸ்ட்பின் இருக்குங்க. அப்புறம் இந்த டேபிளில் ட்ரா வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு கபோர்ட் இருக்குங்க. ஒரு கபோர்ட் இருக்குது, நல்லா நீட் அண்ட் க்ளீனாகவே வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எல்இடி செட்டப் பாக்ஸோட வச்சுருக்காங்க, டாடா ஸ்கையோடது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெனு கார்டோட இது வந்து பார்த்தீங்கன்னா டைரி மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம எதுவும் வேணும்னா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக நான் இது இங்கே வந்து உட்காந்து நம்ம இங்கே பாருங்க. அப்புறம் டீபாய் டைனிங் டேபிள் செட்டப்பில் இங்கே ஒரு டீபாய் டைனிங் டேபிள் செட்டப்பில் ஒன்று வச்சுருக்காங்க. ஒரு 3 சேர் இருக்குது, ஒரு ரவுண்ட் டேபிள் கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெளியே வியூ பார்க்குறதுக்கான கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரெஸ்ட் ரூம் பாருங்கள், தனியாக கொடுத்துருக்காங்க. டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம் பார்த்து வந்துடலாம் வாங்க. நம்ம ரெஸ்ட் ரூம் பார்த்து வந்துடலாம். ரெஸ்ட் ரூம் சுவிட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே கொடுத்துருக்காங்க. சுவிட்சஸ்லாம் ஆன் பண்ணிடலாம். உள்ள வந்து பாருங்கள், நம்ம ஃபேஸ் பார்க்கறதுக்கான கிளாஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. உள்ள வாங்க. ஃபேஸ் பார்க்க கிளாஸ் வச்சுருக்காங்க. இது பெரிய கிளாஸ் வச்சுருக்காங்க. வாஷ் பேஷன் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராடராக பெருசாக இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு கூல் வாட்டர் வரும், ஹாட் வாட்டர் வரும். அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த பக்கம் கூல் வாட்டருக்கு ப்ளூ சைடு தள்ளி நம்ம லாக் பண்ணோம்னா கூல் வாட்டர் வருங்க. அதை லாக் பண்ணிவிட்டு திரும்ப வந்து லெஃப்ட் சைடு வந்து ரெட்டில் வந்து ஆஃப் பண்ணோம்னா ஹாட் வாட்டர் வரும். இப்போ ஹாட் வாட்டர் வரல, அதை ஆன் பண்ணால் வரும்னு நினைக்கிறேன். அதை பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கான டீலிங் கொடுத்துருக்காங்க, ஹேண்ட் சோப் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டஸ்ட்பின் கொடுத்துருக்காங்க, ட்ரெஸ் போடுறதுக்கான புக் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா டாய்லெட் வந்து நல்லா நீட்டாக க்ளீனாக வச்சுருக்காங்க. அந்த வாட்டர் தனியாக இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா நமக்கு ஷவர் இருக்குங்க. நல்ல ப்ராடான பெரிய ஷவராக கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிற ஹேண்ட் வாஷரும் கொடுத்துருக்காங்க. இது நல்லா சூப்பராக இருக்குங்க. எல்லாமே சில்வர் கோட்டிங்காக அட்டகாசமாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷவர் ஜெல்லும் ஷாம்பும் கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணால் இந்த ஷவர் ஜெல்லையும் சோப்பையுமே நம்ம ஷாம்பையும் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வந்தாலே பார்த்தீங்கன்னா ஃபேன் ஓட ஆரம்பிச்சிருங்க. இது ஃபேன் ஓட ஆரம்பிச்சிருது. 2 லைட் எல்லோவும் ஒயிட் லைட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹூக் பாருங்கள், ட்ரெஸ்ஸஸ் வச்சுக்கிற ஹூக் இங்கே வச்சுருக்காங்க. நல்லா ப்ராடாக நல்லா ஒரு அகலமான சூப்பரான பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒட்டி நல்லா அந்த பாத்ரூம் டைல்ஸ் ஒட்டி நல்லா இது வச்சுருக்காங்க. இங்கே யூஸ் அண்ட் த்ரோ அந்த இது பேப்பர் வச்சுருக்காங்க. வாட்டர் வைக்கிற மாதிரி தானே யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து நம்ம தங்க இடத்துலேருந்து வியூ பார்க்கக்கூடிய ஒரு ஹோட்டல். கிளாஸஸ் இருக்குது. நம்ம ஸ்க்ரீன் லாக் பண்ணியிருந்தாங்க. இப்போ நான் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். நல்லா பெரிய ப்ராடான கிளாஸுங்க. நல்லா பெருசாக வச்சுருக்காங்க. வெளிச்சம் பாருங்க ஃபுல்லாக வருது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டேஜோட வியூஸ் தான் இங்கே தெரியுதுங்க. பக்கத்தில் வந்து பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஷட்டில் கார்க் கோர்ட் ஒன்று இருக்குங்க. வாங்க அந்த கிளாஸ் ஓப்பன் பண்ணி அந்த வியூ பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நல்லா ஃபுல் வியூ நல்லா இருக்குங்க. இது வந்து நம்ம ஏற்காட்டிலேருந்து மேலே வந்து ஏறி வந்தோம் இல்லைங்களா, அந்த வியூ நல்லா அட்டகாசமாக இருக்குது. நாம் 3 ஸ்டார் ஹோட்டலில் காஃபி மேக்கிங் பண்ணுறதை எப்படின்னு பார்க்க போகிறோம். நம்மளே காஃபி மேக்கிங் பண்ண போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மௌலி தான் அந்த காஃபி மேக்கிங் பண்ண போகிறாரு. நம்ம காஃபி மேக்கிங் பண்ணி நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லலாம். சரி மாமா, வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டோம். நிம்மதியாக ஒரு டீ சாப்பிட்லாமா? 5 ஸ்டார் ஹோட்டலில் முதலியாக டீ
வாட்ரு எல்லாமே அவங்க கொடுத்துருக்குற அளவு. ஸோ இங்கேன்னு இல்லை, எங்கே பிரதானமாக நம்ம 5 ஸ்டார் ஹோட்டல் போனோம் அப்படின்னாலும் அவங்க கொடுக்குறது பார்த்தீங்கன்னா டெய்லி க்ரீமர் தான் கொடுப்பாங்க, இல்லையா நம்ம கேன்டீன் தான் போகிற மாதிரி இருக்கும். பிரதானமாக இங்கே இது 3 ஸ்டாரு, 3 ஸ்டாருக்கே இங்கே கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். ஆக்சுவலாக வீட்டிலேருந்து வெளியில் வந்துட்டால் ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் வேணும், அதுக்காகவாச்சும் நம்ம டீ குடிக்கணும். சரி, நம்ம க்ரீமர் கொடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரீஃபைன்டு சுகரு எல்லாமே இங்கே பவுச்சஸ் தான். மிஸ்ஸஸ் வேறு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தாங்க கான்டினென்டல் காஃபி நல்லாயிருக்கும்னு. இங்கே வேறு வச்சுருக்காங்க, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொதிக்கட்டும். ஆமாம், பால் பொங்கிடுச்சு. சரி, நம்ம டீயை போட்டு ரிலாக்ஸேஷன் எடுத்துட வேண்டியதுதான். கான்டினென்டல் காஃபி. ஆமாம், ரெடியா? சாப்பிட்லாங்களா? எஸ். டீ சாப்பிடலாமா? ஆமாம், காஃபி சாப்பிடலாமா? ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலில் காஃபி மேக்கிங் பண்ணுற வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம அந்த காஃபி டேஸ்ட் பண்ண போகிறோம். டேஸ்ட் பண்ணிட்டு ரிவ்யூ சொல்கிறேன். நல்லா இருக்குங்க, கொஞ்சம் சல்லுன்னு தண்ணி மாதிரி இருக்குது. மற்றபடி காஃபியோட டேஸ்ட்டு, வாசனை இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்குது. நம்மளே ப்ரிப்பேர் பண்ண காஃபி கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் நம்ம குடிச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். நாம் தங்கியிருக்கிற கிராண்ட் சிக்னேச்சர் ஹோட்டலில் பால்கனியில் டாப் வியூ, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4 மாடி ஹைட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இது வந்து ஹோட்டலோட நம்ம மேலேருந்து பார்க்கக்கூடிய வியூங்க. இந்த வியூ பாருங்கள். வியூ பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல். ஸ்விம்மிங் பூலில் மொட்டை மாடியிலேருந்து குளிச்சு எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஸ்விம்மிங் பூலில் குளிக்கலாம். ஸ்விம்மிங் பூல் பாருங்கள், நல்லா ஆழமாகவே இருக்க மாட்டிருக்கு. அங்கே குழந்தைங்க விளையாடுறதுக்கு தனியாக ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கட்டியிருக்காங்க. குழந்தைங்க வந்து அங்கே குளிச்சிக்கலாம். இறங்கி வரதுக்கு ஸ்டெப்ஸ் தனியாக வச்சுருக்காங்க. இங்கேருந்து குதிச்சிக்கலாம். ஸ்விம்மிங் பூல் ரூல்ஸ்லாம் கொஞ்சம் போட்டு வச்சிருக்காங்க, என்னென்னு பார்த்துட்டு நம்ம ஸ்விம்மிங் பூல் குளிக்கலாம். நல்லா இப்போ வெயில் அடிக்குதுங்க, இப்போ குளிச்சா சூப்பராக இருக்கும். நம்ம கொஞ்ச நேரத்தில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து ஸ்விம்மிங் பூலில் குளிக்க ட்ரை பண்ணலாம். மேலே பார்த்தீங்கன்னா ரூஃப் டாப் கிச்சன் இருக்குங்க. அது போக பஃபே சிஸ்டத்தில் சர்வ் பண்ணக்கூடியது. அப்புறம் டைனிங் ஹால் இருக்குங்க. ஒரு 40-50 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவு இருக்குது ஹோட்டல். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடுக்கடுக்காக அப்படியே இருக்குங்க. ஃபுல்லாக இன்னும் நம்ம ஹோட்டல் தாண்டி அந்த பக்கமும் நிறையா ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. ஒரு சூப்பரான வியூ பாயிண்டில் ஸ்விம்மிங் பூல் நல்லா அட்டகாசமாக செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஜென்ஸுக்கு தனியாகவும் உமனுக்கு தனியாகவும் வச்சுருக்காங்க. லேடிஸ் தனியாக ஜென்ஸ் தனியாக சேஞ்ச் இருக்குது. இங்கே ஷவர் வச்சுருக்காங்க. நம்ம குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போய்க்கலாம். நம்ம பால்கிலேருந்து இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டைனிங் ஹால் இருக்குது. பஃபே சிஸ்டத்தில் நம்ம ஃபங்க்ஷன் பண்ணும்போது இங்கே சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அது போக கிளாஸில் ஒரு சீலிங் போட்டிருக்காங்க. நம்ம கீழேருந்து மேலே பார்த்தா தெரிகிற மாதிரி வியூ போட்டிருக்காங்க. நைட் லைட்டிங்கில் இருக்கும் போலங்க. ஹோட்டலே பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக எல்லோ, ரெட்டு, க்ரீன்னு சொல்லி போட்டு ஒயிட்டு, ஆரஞ்சுன்னு சொல்லி சூப்பர் கலரில் எல்லாம் கான்ஃபிகரேஷனில் சூப்பராக போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பஃபே சிஸ்டத்தை ரெடி பண்ண வேண்டிய இதுவும் இங்கே வச்சுருக்காங்க.
நம்மளுடைய ஃபங்க்ஷன் வந்து சாயந்தரம் தான் ஈவினிங் தான் நடக்க போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா அதுவும் அந்த சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஹில் வியூ ரசிச்சு சாப்பிடலாம். வாங்க அந்த வியூவும் போய் பார்த்துருவோம். நான் சொன்னேன் எங்களுக்கு கிளாஸு, அந்த கிளாஸ் இதுதாங்க. இங்கே ஏற்காட்டில் கிளாஸ் ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. பார்த்தா நம்ம தங்கன ஹோட்டலே கிளாஸ் ஃப்ரிட்ஜ் இருக்குது. டைனிங் நல்லா பாருங்க, இந்த இதில் வச்சுருக்காங்க, கிரானைட் கல்லில் டைனிங் செட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துலேயும் குஷன் போட்டு ஸ்க்ரீன் போட்டு அட்டகாசமாக வச்சுருக்காங்க. நீங்கள் உட்காந்து வியூ சாப்பாட்டே சாப்பிட்லாம். அங்கே பாருங்கள், வியூ பாருங்கள். நம்ம டைனிங் ஹால் சாப்பிட்ற இடத்துலேருந்து வியூ பார்க்கலாம். இந்த வழியாக தான் நம்ம வந்த மேலே ஏறி. போட் ஹவுஸ் அந்த பக்கம் தான் இருக்குங்க. கொஞ்சம் தான், இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் போட் ஹவுஸு. நிறைய வீடுகள் இருக்குது, ரெசார்ட்ஸ் அதிகமாக இருக்குங்க நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஏரியாவில். பார்த்தீங்கன்னா ஐ லவ் ஏற்காடுன்னு சொல்லி சும்மா க்ரீனிஷாக ஒயிட்டு ரெட்டு ஒயிட்டு ரெட்டு க்ரீனில் வச்சு அட்டமாக செஞ்சுருக்காங்க. ஐ லவ் ஏற்காடு கிராண்ட் சிக்னேச்சர் ஹோட்டல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேம் சென்டர் இங்கே பக்கத்தில் தான் இருக்குங்க. ஃப்ரீ கேம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்பால் விளையாடும் இல்லைங்களா, அந்த ஃபுட்பால் கேமுக்கான ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. இது மட்டும் ஒர்க்கிங் இல்லாத மாதிரி தெரியுது, கொஞ்சம் இதான மாதிரி தெரியுதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா செஸ் போர்டு இருக்குங்க. நான் வந்து செஸ் போர்டு காயின்ஸில் வச்சு செஸ் விளையாடும் இல்லைங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா உட்டன்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராடாக வச்சுருக்காங்க. இது ஒரு ஐட்டம் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரம்ஸ் இருக்குங்க. கேரம் விளையாண்டுக்கலாம். ஒரு 3 பேர் 4 பேர் விளையாடலாம். கேரம் இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய பாரம்பரிய விளையாட்டான தாயக்கட்டை இருக்குங்க. பகட விளையாட்டு இருக்குது. மகாபாரத காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அழியாமல் இருக்கிற ஒரே ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகட விளையாட்டு தான், தாயக்கட்டன்னு சொல்லுவோம்ல அந்த இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விளையாடணும் இல்லைங்க பரமபதம், இனி வெளியே விளையாடணும்ல, காயின்ஸில் ஒன்றையும் காணோம், போர்டு வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டேபிள் டென்னிஸ் இருக்குங்க. இது வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். டேபிள் டென்னிஸ் இது வேணா இருக்குங்க. இது நல்லா ஒர்க்கிங்கில் இருக்குது. பால் இருக்குது. பேட் பார்த்தீங்கன்னா 4-5 பேட் வச்சுருக்காங்க. நம்ம தங்கியிருக்கிற கிராண்ட் சிக்னேச்சர் ஹோட்டலில் இப்போ ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபன் பண்ணுற வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாருங்கள் குளிச்சுட்ருக்காங்க. அடுத்து நம்மளும் இப்போ குளிக்க போகிறோம். எப்படியோ உங்கள் சௌரியம் தான். நம்ம தங்கியிருக்கிற ஹோட்டலில் இப்போ டீ டைமிங்க. ஈவினிங் 5:30 ஆகுது. நமக்கு மிளகா பஜ்ஜி, சாஸ் அண்டு டீ, காஃபி கொடுத்துருக்காங்க. நம்ம எது வேணால் சாப்பிட்டுக்கலாம். நம்ம மிளகா பஜ்ஜியும் டீயும் வாங்க போகிறோம். மிளகா பஜ்ஜியும் சாஸும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அப்புறம் காஃபி கொடுத்துருக்காங்க. காஃபியும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறோம். நம்ம ஈவினிங் டைமுக்கு மிளகா பஜ்ஜி, சாஸ், காஃபி சாப்பிட்டோம். நம்ம பாஸ் டீ சாப்பிட்டாரு. எப்படி பாஸ் இருந்தது டேஸ்ட்டு? நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அடுத்து நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு அப்புறம் பார்ப்போம். நம்ம ஹோட்டலில் இப்போ நம்ம டின்னர் சாப்பிட்டு வந்திருக்கோம். அதை வெஜ்ஜில் என்ன வெஜ்ஜு நான்வெஜ்ஜில் இருக்குங்க, என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம்.
நமக்கு வெஜ் மேன்சோ சூப் இருக்குங்க. அதுக்கப்புறம் வெஜ் சேலட் இருக்குது. காலிஃப்ளவர் சில்லி, பட்டாணி குருமா, சட்னி, சாம்பார், ஒயிட் ரைஸ், ரசம், ஹாட் குலோப் ஜாமுன். இது பார்த்தீங்கன்னா ரோஸ்டட் ஃபிஷ்ஷு, ஆனியன் ரைத்தா, சிக்கன் பிரியாணி. இதுதான் இன்றைக்கி நம்மளோட நைட்டு டின்னரோட ஃபுட்டுங்க. இதுக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குது. பப்படம் இருக்குது. அப்புறம் தயிர் சாதம். இதான் நீங்கள் சாப்பிட போகிறோம். நம்ம வெஜ் மேன்சோ சூப், காலிஃப்ளவர் சில்லி, சப்பார் நான், பட்டாணி குருமா, ஃபிஷ் ஃப்ரை. நம்ம சாப்பிட்றது பிரியாணி. ஏற்காடு கிராண்ட் சிக்னேச்சர் ஹோட்டலோட ஃபஸ்ட் டே எண்டுக்கு வந்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 9:30 ஆகுது. நம்ம டின்னர்லாம் முடிச்சாச்சு, தூங்க போகிறோம். நம்ம காலையில் திரும்ப மீட் பண்ணுவோம். குட் நைட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வெல்கம் டு ஏற்காடு கிராண்ட் சிக்னேச்சர் ஹோட்டல். நம்ம ஹோட்டலில் 2 நாள் ஸ்டே பண்ணோம். அதுதான் பார்த்துட்ருக்கேன் வீடியோவில். இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா டைம் 9 மணி ஆகுதுங்க. இப்போ டிஃபன் ரெடி ஆச்சு. நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக கூப்பிட்ருக்காங்க. நம்ம பிரேக்ஃபாஸ்ட் போக போகிறோம். காலையில் வந்து வாக்கிங் போன வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பாருங்கள். நல்லா செம்ம மிஸ்ட்டு, கடைசியாக மழையும் வந்துருச்சுங்க. ஒரு அட்டகாசமான வியூ இருந்தது. அந்த ஹில் ஸ்டேஷனில் வந்து மார்னிங் வைப்பில் வாக்கிங் போகிறது ஒரு சூப்பர் அட்டகாசமாக இருக்கும். இப்போ வெளியே வியூ காட்டுறேன் பாருங்கள். எப்படி மிஸ்ட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நம்ம தங்கி இருக்கிறது 2nd ஃப்ளோருங்க. அங்கேருந்து பார்க்கும்போது வியூ பாருங்கள். நம்ம ஹில் ஸ்டேஷனில் நம்ம டாப்பில் தான் நம்ம இந்த ரெசார்ட் இதாக இருக்குங்க, லொக்கேட் ஆகிருக்கு. சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிட்டிலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நம்ம இந்த லாட்ஜ் இருக்குது. சூப்பராகவே இருக்குங்க. நாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுல மீட் பண்ணலாம். நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்துட்டோம். என்னென்ன நமக்கு ப்ரொவைட் பண்ண வரோன்னு பார்க்கலாம். நம்ம இங்கே லாட்ஜில் நம்ம ரூம் போட்டோம்னா நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்ன கொடுக்குறன்னு பார்த்துடலாம். அது பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஜூஸ் இருக்குது. அப்புறம் மிக்ஸ்டு மில்க் ஷேக் இருக்குது. வாட்டர்மெலன் வந்து தனியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. டீ கேக் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெட் இருக்குது. அப்புறம் ப்ரெட்டுக்கு ஜாமு, பட்டர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரவா கேசரி இருக்குது. இது எல்லோ கலரில் சூப்பராக இருக்குது. மெதுவடை இருக்குது. பொங்கல். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் இருக்குது. அப்புறம் பூரி இருக்குது. பூரிக்கு உருளைக்கிழங்கு மசால் இருக்குது. அப்புறம் இட்லி, ஹாட் இட்லி இருக்குது. சட்னி, கார சட்னி, சாம்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாயில்டு எக் இருக்குங்க, டேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்லேட் இருக்குது. ஆம்லேட்டுக்கு அப்புறம் சிக்கன் குருமா இருக்குங்க. இதெல்லாமே நமக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த கிராண்ட் சிக்னேச்சர் ஹோட்டலில். வாங்க அடுத்து நம்ம சாப்பிட போகலாம். நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு டைனிங் வந்துட்டேங்க. பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு, பட்டர், ஜாம், கேசரி, ரவா கேசரி, மெதுவடை, உப்புமா, வெஜிடபிள் புலாவ், கார சட்னி, சாம்பார் இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா பூரி இருக்குது. பூரி கிழங்கு மசால் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாயில் முட்டை, சிக்கன் இருக்குது. நம்ம இதை சாப்பிட்டு அதை ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத. நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சுங்க. பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஓரளவு எல்லாமே சூப்பராகவே இருந்தது. சாப்பிட்டு முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், இதான் நேற்று நைட்டு ஃபயர் கேம்ப் நடந்த இடம். சுற்றி பாருங்கள். இருங்க, உங்களுக்கு ரியர் கேமராவில் காட்டுறேன். இதுதான் நேற்று ஃபயர் கேம்ப் நடந்த இடங்க. நேற்று அந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஃபயர் டான்ஸு எல்லாமே பண்ணாங்க பசங்க. சூப்பராக இருந்துச்சு. ஹோட்டல் சம்மந்தப்பட்டவங்களாம் பண்ணாங்க. நல்லா இருந்தது. இங்கே பாருங்கள், வியூ பாருங்கள். மிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்லேருந்து செம்மையாக இருந்துச்சு. நேற்றுலாம் ஈவினிங்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் அடிச்சிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா மிஸ்டெல்லாம் சூப்பராக இருக்குது. கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா அட்டகாசமாகவே இருக்குது. நம்ம தங்கியிருக்கிற ஹோட்டல் ரொம்ப பெரிய ஹோட்டலுங்க. பெருசாக நிறைய இருக்குது. வாங்க நம்ம அடுத்து அப்படியே ஸ்விம்மிங் பூல் வியூ பாட்டு வந்துடலாம். மார்னிங்கில் நம்ம ஸ்விம்மிங் பூல் வந்துட்டோம். மிஸ்ட்டு பாருங்கள், அப்படியே செம்மையாக இருக்குங்க. நேற்றை விட இன்றைக்கி அட்டகாசமாக சூப்பராக இருக்குது. அப்படி போய் பக்கத்தில் போய் வியூ பாட்டு வந்துடலாம். இது ஸ்விம்மிங் பூலில் குளிச்சதையும் வீடியோ விளையாண்டதையும் பார்த்துருப்பீங்க.
இதான் நம்ம சாப்பிட்ட டைனிங் டேபிள். நம்ம ஆளுங்க கீழே போயிட்டுருக்காங்க. சூப்பரான வியூவாக இருக்குது. பாருங்க, கிளாஸ் மேலே ஒரு சீலிங் போட்டிருக்காங்க. நம்ம நடந்து போகிறோம். கீழே இது தெரியுது பாருங்கள் வியூ. கண்ணாடியில் கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது, அதனால் கிளியராக வியூ தெரியல. கீழே தெரியுதுங்களா? கீழே பாருங்கள் வியூ. சால்ட் பிஸ்கட், ஸ்வீட் பிஸ்கட், டீ அண்ட் காஃபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ ரெண்டுக்கு வந்துட்டோம். நம்ம ஏற்காட்டில் கிராண்ட் சிக்னேச்சர் ஹோட்டலில் ஒரு நாள் ஸ்டே பண்ணியிருந்தோம். 3 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு நாள் ஸ்டே அப்படிங்கிற இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளை போட்டு தட்டி விட்ருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுப்பு ட்ராவல் விளாக். நம்ம தங்கியிருந்த ரெசார்ட்லேருந்து இப்போ கிளம்பிட்டோம். நம்ம தோஸ்து ஸ்விஃப்ட் டிசைர் ரெடி ஆகிட்டார். ஓகே பாய். வாங்க நம்மளும் போய் காரில் ஏறிக்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அடுத்து நம்ம எங்கே ஸ்பாட்டுக்கு போகிறோன்னு முடிவு பண்ணிட்டு உங்களுக்கு நான் இது பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த இந்த மார்னிங் வைப்ஸ் வாக்கிங் போனது, அப்புறம் ஏற்காடு வந்தது, செருவலையன் மலை போனது எல்லா வீடியோவும் லிங்கில் கொடுக்குறோம். மறக்காமல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.